Cricket is an emotion. Cricket is belief. Cricket is an inspiration. Thank you, Amos. Love you, Tala. நேயர்களுக்கு வணக்கம். இது கிரிக்கெட் சென்டர் எபிசோட் 4. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் நடக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஏஷியா கப் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த 41 வருஷத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைனலில் மீட் பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் 4 இப்போ தான் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சது. அதில் என்னென்ன டீம்ஸ் வந்து நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. இதை பற்றினா இன்னும் நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கிரிக்கெட் டாக்டர் தீபக் சாரை வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம் சார். சுபாஷ் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி கடைசி சூப்பர் 4 மேட்ச் இந்தியா ஸ்ரீலங்கா ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. இந்தியாவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா. ஸோ பாகிஸ்தானும் பங்களாதேஷோட முட்டி மோதி தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுமே கடைசி மேட்சஸ் ஒரு நல்ல எக்ஸாமினேஷன்னே சொல்லலாம். அதையெல்லாம் தாண்டி தான் இந்த ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபைனல் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. இந்தியாவுக்குமே இந்த ஸ்ரீலங்கா மேட்ச்லேருந்து நிறைய ப்ளஸஸ் இருக்குது. அதில் இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் சிங் சூப்பராக அந்த டெத் ஓவர் பவுலிங்ஸ் போட்டார். அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார், கன்சிஸ்டண்ட்டாகவும் ஆடுறாரு. பாகிஸ்தான்லேயும் எல்லா பிளேயர்ஸுமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க பவுலிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. பார்ப்போம் இன்றைக்கி மேட்ச் எப்படி நடக்குதுன்னு. சார், இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 முறை விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு தெரியல, ஆனால் கடைசியில் பார்த்தா அதான் நடந்திருக்கு. வச்சுக்கோங்க, இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் வருது. எப்படி சார் கெஸ் பண்ணீங்க இவங்க தான் வருவாங்கன்னு? ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானும் நல்ல ஃபார்மில் இருந்தாங்க சீசனோட தொடக்கத்தில். எப்படி நீங்கள் பாகிஸ்தான் தான் வருவாங்கன்னு எப்படி சொன்னீங்க? ஒரு அனாலிசிஸ் தான். ஏன்னா பாகிஸ்தானோட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்பயுமே அவங்க நல்லா எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் ஃபைட் பண்ணி, லோ ஸ்கோரிங் மேட்ச் இருந்தால் கூட ஃபைட் பண்ணி ஜெயிச்சிடுவாங்க. இந்த பங்களாதேஷ் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 130 பக்கம் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. நல்ல பேட்டிங் பிச் தான். அதனால் அவங்க எப்பயுமே அந்த தட்டு தடுமாறி ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு இம்பேக்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு ட்ரை சீரீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அதை வச்சு பார்க்கும்போது மற்ற டீம்ஸ் ஆப்போசிஷன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லை. அதை வச்சு தான் சொன்னேன். பட் நம்ம நினச்ச மாதிரியே ஒரு பிளாக் பஸ்டர் தமாக்கா இன்றைக்கி நாட போகிறாங்க இந்தியா பாகிஸ்தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்க சார். லாஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா கூட நம்ம மேட்ச் ஆடிருந்தோம். அதில் நம்ம வந்து சூப்பர் ஓவரில் தான் ஜெயித்தோம். அந்த மேட்ச் பற்றின ஒரு 2 ஒப்பீனியன் சார். இந்தியன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா கடைசி மேட்ச் இந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தால் அந்த டைமில் அவங்க இவ்வளோ கரெக்டாக ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனாக இருந்தது. ஸ்ரீலங்கா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ சொன்ன மாதிரி அர்ஷ்தீப் சிங் சூப்பராக பவுல் பண்ணார், ஸ்பின்னர்ஸ் சூப்பராக கம்பேக் பண்ணாங்க. ஸோ நம்ம இந்தியன் டீமுக்கு தேவையான ஒரு எக்ஸாமினேஷனாக சார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாஸ் போட போகிறாங்க. ஸோ இப்போ டாஸ் வின் பண்ணுற டீம் என்ன பண்ணணும்? பவுலிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா இந்த துபாயில் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. போன 2 மேட்சுமே சேஸ் பண்ணும்போது ஈஸியாக அவங்களால அந்த ஸ்கோரை இது பண்ண முடிஞ்சது. ஸ்ரீலங்கா கூட ரொம்ப 200 கிட்ட சேஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக 2 டீமுமே டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு நினைப்பாங்க. சில பேர் ப்ரெஷர் மேட்ச் நம்ம ஃபைனலில் வந்து பேட்டிங் பண்ணலாம்னு நினைக்கலாம். மேபி பாகிஸ்தான் அந்த மாதிரி நினச்சி பேட்டிங் எடுக்கலாம். அதையும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஓகே சார். 2 லீக் மேட்ச்லுமே வந்து இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம 99% இந்தியா தான் ஜெயிக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் டஃப் ஃபைட்டாக இருக்கும். இப்போது இந்த ஃபைனல்ஸில் இந்தியாவில் இருக்கிற ஒரு 5 பிளேயர்ஸ், பாகிஸ்தானில் ஒரு 5 பிளேயர்ஸ், யார் வந்து அதிகமாக இம்பாக்ட் கொடுக்க போகிறாங்க? அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் சார். பாகிஸ்தானில் நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோவில் சொன்ன அதே 5 பேர் பார்த்தீங்கன்னா அந்த 5 பேருமே இந்த கடைசி 2 மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஷகீன் அஃப்ரிடி, சயீம் ஆயிப் அவர் ஆஃப் ஸ்பின் அந்த கேரம் பால் ஸ்பின் பவுலிங்கில். அடுத்து அப்ரார் அக்பர் நல்லா போட்டுட்ருக்காரு. 2 ஆல்ரவுண்டர்ஸ் முகமது நவாஸ், ஃபஹீம் அஷ்ரஃப். 2 பேருமே அவங்கவுங்க பார்ட்டை நல்லா பண்ணுறாங்க. அந்த 5 பிளேயருமே ஃபைனலில் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு என்னோட நம்பிக்கை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அபிஷேக் சர்மா அவர் நல்ல ஸ்கோர் ஒன்று ஸ்டார்ட் கொடுத்துட்டாருன்னா இந்தியா கன்ஃபார்மாக ஜெயிச்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் டஃப் ஃபைட்டில் தான் நம்ம இந்தியா ஜெயிப்பாங்க.
அப்புறம் நம்மளோட ஸ்பின்னர்ஸ் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, எப்பயுமே ஜஸ்பிரீத் பும்ரா அவர் ஒரு இம்பேக்ட் ஃபைனலில் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவார். அது இல்லாமல் அக்ஷர் பட்டேல் ஒரு கரெக்டான ஒரு டைமில் ஒரு பேட்டிங்கோ பவுலிங்கோ ஒரு 2 ஓவர் இல்லை ஒரு குரூஷியலான 20 ரன்ஸ் அடித்தார்னா கண்டிப்பாக மேட்ச் நம்ம பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஓகே சார், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பெஸ்ட் மேட்சஸ் நம்ம பார்த்தோம், பெஸ்ட் நாட்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ மறக்க முடியாத அந்த டாப் 5 ஸ்பெல்ஸ் சார். 5ல் 6 சொல்கிறேன் நான். இந்த கடைசி 5th ஸ்பாட்டில் 2 பாகிஸ்தான் பவுலர்ஸ், ஷகின் ஷா அஃப்ரிடி 2021 வேர்ல்ட் கப் நம்ம துபாயில் வந்து நடந்தது. ராகுல், ரோஹித், விராட் கோலி எடுத்து மேட்சே சேஞ்ச் பண்ணி விடுவார். ஏன்னா வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் பாகிஸ்தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவை பீட் பண்ணது அப்போ தான். அதுக்கு ஒரு க்ரூஷியல் ஒரு ஃபேக்டர் அவர் இருந்தார். அதே நம்பர் 5ல் முகமது அமீர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஷிகர் தவன் 2018 எடுப்பார். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ அந்த 2 பேரும் நம்பர் 5 ஸ்பாட்டில் இருக்காங்க. நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே அந்த 10 விக்கெட் டெல்லியில், அது யாராலையும் மறக்க முடியாது. அது நம்பர் 4. நம்பர் 3ல் இப்போ ரீசெண்டாக 2024 வேர்ல்ட் கப்பில் ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டு 14 ரன். அதாவது இந்தியா அடுத்ததே பார்த்தீங்கன்னா 119 தான். அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. குரூஷியலாக பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் கடைசி 19th ஓவரில் இமிட்டியாஸ் அகமது ஒரு விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த ஸ்பெல் நம்பர் 3ல். நம்பர் 2ல் ஷோயப் அக்தர் எப்பன்னா கல்கத்தா டெஸ்ட் 1999 ராகுல் டிராவிடையும் சச்சின் டெண்டுல்கரும் அடுத்தடுத்த யாக்கரில் பவுல் பண்ணுவார். அது வந்து இன்னுமே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் விரும்புகிறவங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டாக இருக்கும். மேட்ச் அப்படியே இந்தியா பக்கம் இருந்து அப்படியே பாகிஸ்தான் பக்கம் திரும்பும். ஸோ அது நம்பர் 2. நம்பர் 1ல் நம்ம லாஸ்ட் டைமே டிஸ்கஸ் பண்ணோம், வெங்கடேஷ் பிரசாத் டு அமீர் சோஹெல். அந்த ஒரு விக்கெட் மட்டும் இல்லை, அது முடிச்ச உடனே இன்சமாம் விக்கெட், இஜாஸ் அகமத் 3 குரூஷியல் விக்கெட்டையும் எடுத்து இந்தியா அந்த குவார்டர் ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவரோட ஸ்பெல். ஸோ நம்பர் 1ல் வெங்கடேஷ் பிரசாதோட ஸ்பெல் தான். ஓகே சார், டாப் ஸ்பெல்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் எந்த மாதிரியான விதத்தில் முடியுது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்த்துடலாம். சரி நேயர்களே, தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். கிரிக்கெட் பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை பற்றி நிறைய எடுத்து சொல்லுங்கள். தேங்க்ஸ்.